இந்த செல்லர்ஸுங்க பண்ணுற அட்டூழியத்தை பார்க்குறீங்களா? ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து நாடு 4 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, OnePlus நாடு 4. சரி, நாடு 3 வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். சில பேர் என்ன நினைப்பாங்க, இல்லை இப்போ ரீசெண்டாக இருக்க ஆண்ட்ராய்டு தான் வேணும், ரீசெண்டாக லான்ச் ஆன ஃபோனில் தான் கொஞ்சம் அப்கிரேட் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நாடு 4 வந்தோடனே நாடு 3 வந்து விலை கம்மியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து மோட்டோ எட்ஜ் 50 வந்தோடனே 40 விலை கம்மியாகும், அதான் நம்ம நினைப்போம். அதே மாதிரி Xiaomi 12 வந்தோடனே Xiaomi 14, 13 வரும்போது அது 12, 11 ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நம்ம நினைப்போம். இப்போ பாருங்கள், நான் உனக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே போயிட்டு Xiaomi 11 இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 11i ஆக்சுவலி 11i பார்த்தா 23,990 இன்னமும் இருக்குது. இவங்க இன்னமும் ஏன் இது வச்சுருக்காங்கன்னு தெரியல. இப்போ ரொம்ப அதிகமாகவே வச்சுருக்காங்க, குறைக்க மாட்டேன்னு அடம் முடிக்கிறாங்க. சரி, நம்ம 11 வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா வாங்கவே முடியல சார். 11T Pro 28,000 11T Pro. என்ன அநியாயமாக இருக்குது. அவ்வளோதான் சொல்லுவேன். நம்ம சொல்லிட்டு போனால் பொருளை வந்து ஸோ வந்த விலையை தீர்மானிப்பாங்க. நானும் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் செல்லர் தான், பட் ஒரு கட்டத்தில் கொடுத்துட வேண்டியதான், எல்லாம் அப்படியே இருக்கும். ஆனால் அவங்க கொடுக்க தயாராக இல்லை, கம்மி பண்ணி கொடுக்க தயாராக இல்லை. ஸோ நீங்கள் எம்ஐ 11 பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள், இதெல்லாம் நாட் கரண்ட் அவைலபிள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, லைட்டு பார்த்தீங்கன்னா என்னன்ட்டு. இது நல்ல ஃபோன் தான், வாங்கலாம். இது வந்து இவங்க வந்து கொடுக்க தயாராக இல்லைங்க, அதுதான் சொல்லுவேன். 22,000 இருக்காங்க. இது என்னன்னு சொல்கிறது தெரியல. எம்ஐ 13 ப்ரோவே அதனால் வாங்காதீங்க. இதெல்லாம் பொறுமையாக நீங்கள் இன்னும் வேலை கம்மியாக. இப்போ ஒன்று இருந்தது, ஆக்சுவலாக நேற்று இருந்தது 38,000 நேற்று. ஒன்று இருந்து 13 ப்ரோ, ஒன்றே இருந்தது 13 ப்ரோ. இங்கே பாருங்கள், இவனும் 13 ப்ரோ தான் வைக்கிறான், சேமு. இவன் 74,000 வச்சுருக்கான், கரண்ட்லி நாட் அவைலபிள். நேற்று நான் பார்த்தேன் இந்த செல்லர். இப்போ 13 ப்ரோ வந்து 38,000 கொடுத்துருவான். தாராளமாக அந்த ஃபோன் வாங்கினாங்க, ஒர்த்துங்க. அது இந்த ஃபோன் சூப்பர் ஃபோன், தாராளமாக வாங்கலாம், நல்லாயிருக்கும். 1 inch சென்சாரு, கேமராவில் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃபோட்டோஸு. நான் வாங்கி பார்த்துருக்கேன், ஃபோனை கையில் வாங்கி பார்த்துருக்கேன். அதேமாதிரி வந்து மோட்டோ எட்ஜ் 40 இருக்குது. சரி, 50 வந்துச்சு, 40 விலை என்ன இருக்கும்? கரண்ட்லி நாட் அவைலபிள் இருக்குது. ஓகேவா, எட்ஜ் 40 இருக்குது, நல்ல ஃபோன் தான், இதன் மூலம் வாங்கலாம். அப்படின்னு பார்த்தா 26,000 வச்சுருக்காங்க. என்னடாடி 50 வந்து உனக்கு 50 21,000 தான் வருது. நீ வந்து இன்னமும் அந்த ரேட்டில் விற்கிறானுங்க, என்னன்னே தெரியல. இறங்கி வர தயாராக இல்லைன்னு இதாக இருப்பாங்க. அவங்க வேலை காசு கொடுத்து வாங்கிட்டாங்க, ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குது, நஷ்டத்துக்கு கொடுக்க நான் தயாராக இல்லைங்கிறாங்க. பட் என்ன பண்ணுறது, அது வந்து ஆண்ட்ராய்டு வந்து போயிட்டுருக்குல்ல, ஆண்ட்ராய்டு அப்டேட் ஆகிட்டுருக்கு. யாரும் வாங்குவாங்க, இன்னும் வாங்காமல் தான் போவாங்க. சம்டைம்ஸ் இது கொடுத்து விட்றது நல்லது, ஆனால் அவங்க வந்து கொடுக்க தயாராக இல்லை. ஸோ நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். மோட்டோ எட்ஜு வேணால் 20 வேணால் வாங்கலாம், பட்டு ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட் சைடு அது மோட்டோ எட்ஜ் 20 நல்ல ஃபோன் தான். வெளியில் பொழுது மோட்டோ எட்ஜ் இதெல்லாம் பார்த்துருக்கேன் ஃப்ளிப்கார்ட்டில். ம் 18,000 இது வாங்கலாம். இன்னும் 16,000 வந்துச்சுன்னா இந்த அரமன் ஃபோனு உங்கள் அம்மாக்கோ இல்லை ஒரு அப்பாக்கோ இது வாங்கி கொடுக்கலாம். சைடு ஃபிங்கர் பிரிண்ட்டு
சைடில் தான் இருக்கும், வாங்கலாம். சரி, ஓகே, பாய் கைஸ்.